இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான் எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க. நான் இழுத்து வந்து வச்சுக்கவே ஒரே ரவுண்ட்ல கயிறு வந்திருக்கும், போட்டி வெட்டியாம இருக்கா. அத விடுறா, இங்க வா. என்ன ஜனாம விட்டா ஒரே கையில தான் முழு சொத்தி தமிழ் பேர் எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கு. சும்மாறா நீ வேற. நீ கடைசி வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். எது அங்க சர்வத்து கொடுக்குறீங்களா, போலாமா வரியா? முதல்ல வா போலாம், தாகமா இருக்கு வா. கோவிலுக்கு வந்ததுல இருந்து என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன்னை தனியா அழைச்சிட்டு போய் சாமி கும்பிடணும், ராட்டனம் சுத்தணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்லாம் எவ்வளவு ஆசையா இருக்க. ஆனா உன்னை கையிலயே பிடிக்க முடியல. நீ தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. நான் எங்க சாம் ஓடுனேன், இங்க தானே இருக்கேன். ஆமா, நீ இப்படிதான் சொல்லுவ. ஆசையா உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்த வந்தா நீ விலகி ஓடிட்ட. சரி வா, இன்னைக்கு 10 to 11க்குள்ள சாமிக்கு குங்கும அபிஷேகம் பண்றாங்களாம். ஓ, அந்த நேரத்துல போய் நம்ம 2 பேரும் ஜோடியா சாமி கும்பிட்டா அவங்களோட வேண்டுதல் அப்படியே பலிக்குமா. ஒரு நிமிஷம். மச்சான், லண்டன்ல நம்ம கூட இந்த சமூகத்தாவாது விட்டா அழகு குத்தி பால் காவடி எடுப்பா போலயே. ஏய் கேடி, சி போடா. ஓகே சரி சிபி, நீ வா போலாம். சாம், அங்க பாரு, அவர் பார்க்க ஒரு சித்தப்பா மாதிரியே இல்ல. என்ன சித்தப்பா? எனக்கு சித்தப்பாவே இல்லை. உனக்கு தான் சித்தப்பாவே இல்லையே. அவன் எங்கடா? உன்றது தப்பிக்கதான் அவன் சம்பந்தம் இல்லாத ஆளை காட்டினது. உனக்கு பயந்து வேற ஓடிட்டான். நான் சும்மா தான் இருக்கேன். நம்ம 2 பேர் போலாமா? சி லூசு, எங்க போனா அவன்? இப்படி போனா போ. அவன் 3 நாள் இவ விட மாட்டாளே. எந்த பக்கம் வருவானே தெரியல. சிபி சார், இவளா? இவங்க என்ன பண்றா? என்ன? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒளிஞ்சுக்கலையே, சும்மா ஒதுங்கி நிக்கிறேன். ஒதுங்கி நிக்கிறீங்களா? அப்போ சாம கூப்பிடட்டுமா? ஏய் வேணாம், நான் ஒளிஞ்சுட்டு தான் இருக்கேன். சாம் கிட்டயும் வெண்பா கிட்டயும் என்ன மாட்டி விட்டாதா ப்ளீஸ், அவங்க தொல்லை தாங்க முடியல. மாட்டி விடாம இருந்தா எனக்கு என்ன குடுப்பீங்க? என்ன வேணும் சொல்லு. அத நான் அப்புறம் கேக்குறேன். பேபி, ஐயோ இவன் வந்தாளா? பேபி, ஏய் இந்த பாரு, என்ன மாட்டி விட்டு பழி வாங்கிறாதா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்பட வேண்டாம். பேபி, பேபி எங்க போன? வா போய்டா. சிபி சார், ஏய் போ போ, சொல்ல சிபி போ. சார், ஏய் கத்தாத போ. உங்களை ஜனாமா வர சொன்னாங்க. வாங்க போலாம். ஏய் பேபி, நீ இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அப்புறம் எங்க உன் பொண்ணு திருவிழா வந்திருக்காளா? யோ, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பேசக்கூடாதா? இதே திருவிழால தானே அவங்க பொண்ணு அவங்க வீட்டு வேலைக்காரோட ஓடி போச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைக்கட்டுல எவன் குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே இல்லப்பா. எப்படி இந்த வருஷம் முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓ, கொடுப்பாங்கன்னு வேற நினைப்பு இருக்கா? வேலைக்காரன் கூட தான் பொண்ணை ஓட விட்ட பெரிய மனுஷிக்கலாம் இந்த மாதிரி முதல் மரியாதை கிடைக்காதுமா. யார் அது? ஜானு குட்டியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன் மகன் வீட்டுல உசுருல பணமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பாவமா இருக்கு. எவ்வளவுதான் சொத்து பத்து இருந்தாலும் வாழ்றது எதுக்குன்னு தோணும்ல? என்ன ஜனகாம்பா, என்ன பதிலே சொல்லாம போனா எப்படி? ஏன்டா இப்படி பேசுற? ஒரு பெரிய மனுஷின்னு கூட பார்க்காம. நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மைதானே? சும்மா ஏன்டா? யோ யாரையா நீ? ஏன் ஜனுவே தப்பா பேசுற? யார் நீ? ஓ வாரிசா? கொதிக்குதா தம்பி? தம்பி நீ வெளியூர்ல படிச்சவன், இது கிராமம். இங்க வந்து உன் சலம்புற வெள்ளம் வச்சுக்காத, பயில கூறு போட்டுருவாங்க. கூறு போட்டுருவாங்களா? எங்க கூப்பிடியா பாக்கலாம், கூறு போட சொல்லு பாப்போம். டேய் விடுடா. ஏன்டா இப்படி பண்ற? டேய் விடுடா. சிபி, விடுங்க சார். விடுடா அண்ணா. டேய் விடுடா. ஏய், எங்க வேண்டாம் சார், வாங்க எங்க சார். வந்து யார்? என்னடா? வாங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? இவனுங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சரிக்கு சமமா நின்னு சண்டை போடக்கூடாது. ஜனமாவை அவமானப்படுத்தினால இவனுக்கு வேற மாதிரி தான் பதில் சொல்லணும். என்ன இங்க பிரச்சனை?
வருஷம் வருஷம் நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் கோயில்ல நடத்துற போட்டிமா அது. நம்ம ஆளுகளும் ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லம்மா. அதாம்மா அவங்க ரொம்ப பேசுறாங்க. என்ன நீங்க வந்தா மட்டும் இவங்க போட்டியில் ஜெயிச்சிருவாங்களா? இது கையில் இருக்கிற போட்டி மாதிரிலாம் இல்ல, ஒத்தைக்கு ஒத்தைய மோதிர போட்டி. எப்பா போட்டிக்கு தகுதியான எவனையாவது இறக்கி விடுங்க, இல்ல போட்டியில தோத்துட்டு எழுதி கொடுத்துருப்போங்க. இருப்பா, போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவ்வளவு பேச்சு பேசுற. எங்கப்பா நம்ம முத்து? ஐயா, முத்து போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்க என்ன ரகசிய பேச்சு? உங்க முத்து பயந்து ஓடிட்டானா? தெரியுமியா, நம்ம பசங்களை பார்த்ததும் அவனுக்கு டவுசர் ஈரமா இருக்கும். ஹலோ மிஸ்டர், சண்டைய களத்துல போடுங்க, வாயில போடாதீங்க. ஏய், யாரா இது? புது வீராங்கண்ணா? என்ன உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு ஆணவமா? ஆள் இருக்கு இந்த போட்டியில. ஜனாமாவோட பேரை சிபி கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுவாரு. என்ன சிபி சார்? டேய் மச்சான், மச்சான் வாழ்த்துக்கள்டா. நீ எப்படா பேர் கொடுத்த? டேய் சும்மாடா. இவன் எப்ப பேர் கொடுத்தான்? எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னேனா? இதெல்லாம் சுத்தமா எனக்கு தெரியாது. நீங்க இதுல ஜெயிச்சீங்கன்னா தான் ஜனாமாக்கு மரியாதை, இந்த ஊருக்கும் மரியாதை. நீங்க சிட்டில வளர்ந்திருந்தாலும் உங்க பூர்வீகம் இதுதானே சார். விட்டு கொடுக்காம விளையாடுங்க. ஏய், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் தமிழ், இந்த போட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. நான் விளையாண்டதே இல்ல. ஓ, இன்னையா பயமா? தம்பி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கு. பாத்துப்பா. இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன, அந்த புள்ள சொன்ன மாதிரி வாயில சண்டை போடாதப்பா, களத்துல சண்டை போடு. நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேனா? நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேனா? சிபி, நீ கலந்துக்கிற. ஜானு, சிபி, நம்ம குடும்பத்தை ஊர்க்காரங்க தப்பா பேசுறாங்க, விட்டுறாதரா. அம்மா சொல்றேன்ல, விட்டுறக்கூடாது. போ. மா, எனக்கு தெரியாதுமா. ஜானு, நான் எப்படி ஜானு? சிபி, நீ இந்த போட்டியில கலந்துக்கிற, உன்னால கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியும்.